கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த வருடத்தில் முதல் மாதம் முழுவதுமாய் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காணும்படியாக, இந்த புதிய நாளுக்குள்ளே போகும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய், கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட இந்த புதிய மாதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் 71:21 இப்படி சொல்லுகிறது: என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற காரியம், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். இந்த மாதத்திலும் கூட, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிற காரியம், வாக்குத்தத்தம் பண்ணுகிற காரியம், நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன், நான் உன் மேன்மையை பெருக பண்ணுவேன். ஒரு பெருக்கத்தை இந்த மாதத்தில் தேவன் கொடுக்க போகிறார். மேன்மையான காரியத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, அவர் மறுபடியும் தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பெருக்கத்தையும் அவர் தேற்றுகிறதையும் இந்த மாதத்தில் அவர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சொல்லுகிறார், என் மேன்மையை பெருக பண்ணி, மேன்மையை பெருக பண்ணி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஏதோ அர்ப்பணிக்கப்பட்டு அது அவரை மாத்திரம் நம்பி அவரை மாத்திரம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன் மேன்மையை பெருக பண்ணுவேன். அவர் மேன்மையாய் வைக்கிறது மாத்திரமல்ல, அந்த மேன்மையாய் வைத்திருக்கிற இடத்துலையே தேவன் பெருக்கத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் மறுபடியும் தேற்றுகிறவர். இந்த வருடத்தில் ஒரு மாதங்கள் முழுவதுமாய், கடந்து வந்த மாதம் முழுவதுமாய், கடந்த நாட்கள் முழுவதுமாய் நம்மளை தேற்றிருக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் நான் மறுபடியும் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியம், நான் மறுபடியும் உங்களை தேற்றுவேன். அவர் தேற்றுகிற தேற்றரவாளனாய் இருக்க போகிறார். அவர் பெருக்கத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் தேற்றுகிற தேவனாய் இருக்க போகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம், அவர் யாரை தேற்றுகிறார், யார் அவர் மேன்மையாய் வைக்கிறார், யார் அவர் மேன்மையை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி பார்ப்போமானால், அதே சங்கீதம் 71 அவன் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை பார்க்குறோம். 15வது வசனத்தில் பார்க்குறோம், என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன், உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற காரியம், என் மேன்மையை நீங்கள் பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்லுகிறார். யாருக்கு அவர் பெருக்கத்தையும் யாருக்கு அவர் தேற்றுகிற காரியத்தையும் செய்கிறார் அப்படின்னா, நாள்தோறும் அவருடைய நீதியையும் ரட்சிப்பையும் சொல்லுகிறவங்களுக்கு தான் கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்க போகிறார், தேற்றுகிறவராயிருக்கிறார். அவைகளின் தொகையை நான் அறியேன் என்று சொல்லுகிறார். அவ்வளோ துதி சங்கீதக்காரனாகிய தாவீது அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் நேரம் கிடைக்கிறமோ நேரம், அந்த எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அது அந்தி சந்தி மத்தியான வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அவர் தேவனை துதிக்கிறவராய், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராய், அவரை ஆராதிக்கிறவராய், அவரோடு கூட பேசுகிறவராய் இருந்தார். அதான் அவர் சொல்லுகிறார், என் வாய் நாள்தோறும் உம்முடைய நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன் என்று சொல்லி கர்த்தராகி ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன் என்று சொல்லி, அவருடைய வல்லமையை யார் முன்னிட்டு நடக்கிறாங்களோ, யார் நாள்தோறும் அவருடைய நீதியையும் ரட்சிப்பையும் சொல்கிறாங்களோ, அது மாத்திரமல்ல, உம்முடைய நீதியை பற்றிய நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை பார்க்குறோம். அப்போ யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, அவங்க எல்லாருமே தேவனுடைய வார்த்தையை, அவருடைய ரட்சிப்பு, அவர் நம்மளுக்கு செய்த எல்லா நன்மைகளையும், நம்மளோட வாழ்க்கையில் செய்த எல்லா மேன்மையான காரியங்களையும் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி, அவங்களுக்கு சாட்சியாய் சொல்லி, மற்ற ஜனங்களை ஆதாயம் பண்ணும் பொழுது, அவரோட நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன் மேன்மையை பெருக பண்ணுவேன், நான் உன்னை மறுபடியும் தேற்றுவேன் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை பண்ணுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு விட்டுவிடாதபடிக்கு இந்த மாதம் முழுவதுமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாள்தோறும், சங்கீதக்காரனாகிய தாவீது நாள்தோறும் உமது நீதியும் ரட்சிப்பையும் நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி தாவீதை போல அவருடைய நீதியும் அவருடைய ரட்சிப்பையும் நம் நாள்தோறும் சொல்லும் பொழுது, அதை அறிக்கை பண்ணும் பொழுது, கர்த்தர் இந்த மாதத்தில் மேன்மையை பெருக பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் மறுபடியும் தேற்றுகிறவராய் இருக்கிறார். தேற்றுகிற தேற்றரவாளன் இந்த மாதம் முழுவதுமாய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உங்களை தேற்றுவீராக.